வெல்கம் டு சரசு சமையல். இன்னைக்கு ஒரு லஞ்ச் மெனு தாங்க பார்க்க போகிறோம். சிம்பிளான லஞ்ச் தாங்க. இதில் நான் ஒரு ஸ்பெஷலாக வாழைக்காய் சுக்கா தான் நான் பண்ணி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வாழைக்காய் சுக்கா மட்டுமே உங்களுக்கு பண்ணி காட்டலாம், அந்த ரெசிபி மட்டுமே கொடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறம் தான் யோசனை வந்துச்சு, என்கிட்ட வந்து பிகினர்ஸ் எல்லாம் நிறைய பேர் அம்மா உப்பு பருப்பு, சாம்பார், புளிக்குழம்பு இந்த மாதிரி வெரைட்டிஸும் எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு இதெல்லாம் செய்ய தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால் நான் இன்னைக்கு அவரைக்காய் சாம்பார், ரசம், கீரை பொரியல் இதெல்லாம் பண்ணிட்டு தான் வாழைக்காய் சுக்கா பண்ண போகிறேன். சரி, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு லஞ்ச் மெனுவாக கொடுக்கலாமே, பிகினர்ஸ்க்கெல்லாம் யூஸாக இருக்குமே அப்படிங்கிறதால இன்னைக்கு நான் செய்ய போகிற லஞ்ச் மெனு தான் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோவாக கொடுக்க போகிறேங்க. வாழைக்காய் சுக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இன்னைக்கு நான் செய்ய போகிற சமையலோட இந்த வாழைக்காய் சுக்காவும் எப்படி பண்ணுறேன் பார்க்கலாம். இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாங்க. சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இதோட பருப்பு பொடி, எள்ளு பொடி, இன்ஸ்டன்ட் அடை மிக்ஸ், சுக்குமல்லி, காஃபி பொடி எல்லாமே நாங்கள் தயாரிக்கிறோங்க. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது சமையலுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. வாழைக்காய் அரிஞ்சு வச்சாச்சு, சாம்பாருக்கு காயெல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுட்டேன், கீரை தண்டு கீரை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. இது எல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு செய்யும்போது சமையல் சீக்கிரமாக முடிஞ்சிருங்க. இப்போ சாம்பார்லேருந்து ஆரம்பிச்சிடலாங்க. சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி அவரைக்காய் போடுறதால நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம வதக்கலாங்க. கடலை எண்ணெய் தான் விட்டுருக்கேன். அவரைக்காய் இந்த மாதிரி காயெல்லாம் வந்து வதக்கிட்டு சாம்பாரில் சேர்க்குறது நல்லது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கிட்டு அதுலேயே வந்து வெங்காயம் தக்காளியும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இதை நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம புளியை கரைச்சி வச்சுக்கணும். அந்த புளியை வந்து நான் இப்போ ஒரு குக்கரில் தான் வைக்கிறேன். சும்மா தான் வேக போடுறேன். கைப்பிடி வச்சுருக்கனால எனக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் குக்கரை வச்சுக்கிட்டேன். இப்போ புளி தண்ணியில் நம்ம வதக்கின காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிச்சிட்ருக்குதுங்க. சாம்பார் தூள் இப்போ தேவைக்கு போட்டுக்கலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சுங்க. இப்போ இந்த காய் வேக தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் இப்போ போட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடியை சும்மா அப்படியே வச்சுருப்போங்க. காய் கொஞ்சம் முக்கால் பதம் நல்லா வேகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க துவரம்பருப்பு இதில் சேர்த்துடலாங்க. பருப்பை சேர்த்து இப்போ இது நல்லா கொதி வரணுங்க. நல்லா கரண்டியால் கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு சிலர் வந்து தண்ணியில் காயை வேக வைப்பாங்க. நான் எப்பயும் புளி தண்ணியிலே வேக வச்சுருவேங்க. நல்லா வெந்துடும். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு கரண்டி அளவுக்கு நான் தேங்காய் துருவல் போட்டுக்கிட்டேங்க. இந்த தேங்காய் துருவல் போட்டால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ மூடி வச்சுட்டு நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கியாச்சுன்னா நம்மளோட சாம்பார் ரெடிங்க. இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. நான் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் வைப்பேங்க சாம்பார். அது வந்து இன்னும் கொஞ்சம் ஆறும்போது நல்லா கெட்டியாகிக்கும். இப்போ நம்ம சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்தா சாம்பார் ரெடிங்க. இதில் இப்போ தாளிப்பு கொடுத்துர்லாங்க. கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், சீரகம் இதெல்லாம் சேர்த்து கலக்கி விட்டாச்சுங்க. இப்போ நம்ம அவரைக்காய் சாம்பார் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ஒரு பருப்பு ரசம் வச்சிடலாங்க. சாம்பார் வைக்கிற அன்றைக்கி நான் மேக்ஸிமம் பருப்பு ரசம் தான் வைப்பேன். ஒரு பாத்திரத்தில் ஒரு தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ரசப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு இதையெல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சிக்கணுங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 4 தட்டி போட்டுக்கலாங்க. இதை வந்து நல்லா தக்காளியை கரைச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த கெட்டி பகுதியை எடுத்துடலாம். தக்காளியில் நல்லா கையிலேயே கரைச்சி விடணுங்க. அந்த கைமணம் அப்படிங்கிறது அந்த ரசத்தில் தெரியணும். இப்போ பருப்பு தண்ணி விட்டாச்சுங்க. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் பொடி கூட விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி குறைவான அளவு வைக்கிறதுனால தக்காளியே போதும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டி இப்போ ரசமும் கொதித்து ரசம் இறக்கியாச்சுங்க. இப்போ பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுத்ததாக தண்டுக்கீரைக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, இந்த மாதிரி காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் தாளிச்சிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. பொடியாக நறுக்கி வச்ச கீரையை இப்போ இதில் சேர்த்தாச்சுங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கணுங்க. தண்ணியே தேவையில்லை. அந்த கீரையில் இருக்க தண்ணியே வந்து வேகிறதுக்கு போதுமானதுங்க. இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கி கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி கீரைக்கெல்லாம் தண்ணி தெளிச்சிங்கன்னா ஒரு மாதிரி சதசதன்னு ஆயிரும். அடுப்பை குறைச்சி வச்சே வேக வைங்க. இப்போ கொஞ்சமாக சீரகத்தூள் ஃபைனலாக சேர்த்துக்கிட்டேங்க. இதில் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு இறக்கியாச்சுன்னா நம்மளோட தண்டுக்கீரை பொரியலும் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு பொரியல் செஞ்சால் கூடவே சாம்பார் செய்யும்போது ஒரு வறுவல் செஞ்சால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அந்த வகையில் நான் இன்றைக்கி வாழைக்காய் சுக்கா தான் பண்ணுறேங்க. இந்த வாழைக்காய் சுக்காய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம கடலெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த கடலெண்ணெய் நான் இன்றைக்கி இந்த வாழைக்காயை பொரிக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் விட்டுருக்கேங்க. இந்த மாதிரி நல்ல பீஸாக நறுக்கி எடுத்துக்கிட்டேங்க. வாழைக்காயை கொஞ்சம் லேசாக தோலை சீவிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாக போட்டு எண்ணெயிலேயே போட்டு பொரித்து எடுத்துருங்க. கொஞ்சம் நல்லா கெட்டி பதம் வந்துடணும். அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. நம்ம எடுக்கும்போது அந்த வாழைக்காய் வந்து நல்லா ஓரளவுக்கு வெந்தே வந்திருக்குங்க. இப்போ எல்லா வாழைக்காயும் நம்ம எண்ணெயில் சேர்த்து இந்த மாதிரி பொரித்து எடுத்துடலாங்க. அப்புறம் அந்த மீதி இருக்குது இல்லைங்களா, அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் நம்ம வச்சுக்கலாம். மீதி எண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்திக்கலாங்க. அந்த மீதி எண்ணெயிலேயே நம்ம வந்து மறுபடியும் வாழைக்காய் சுக்கா ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா வந்து இந்த மாதிரி
நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். வெளியில் கிறிஸ்பாகவும் உள்ள பதமாகவும் இந்த மாதிரி வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைக்க தேவையான பொருள் சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டேங்க. சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ கசகசா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாங்க. ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துட்டு இது தேவையான அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி விட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு தண்ணி விட்டு நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம வாழைக்காய் சுக்கா தாளிச்சிடலாங்க. நம்ம வாழைக்காய் பொரிச்ச எண்ணெயிலேயே கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் 2 பொடியாக நறுக்கினது இதில் சேர்த்தாச்சுங்க. கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. வெங்காயம் வதங்கணும். நல்லா வதங்குறதுல தான் அந்த டேஸ்ட்டே இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக காரத்துக்கு தேவையான அளவு நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு கொஞ்சம் மிளகு சேர்த்துருக்கோம், இருந்தாலும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு இப்போ நான் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க. கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம தேங்காய், சோம்பு, கசகசாலாம் அரைச்ச கலவை இருக்குது இல்லைங்களா, அதையும் இப்போ சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நல்லா தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாங்க. ஏன்னா இது நல்லா கொதித்து வரணும். அதனால் நம்ம தேவைக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கணுங்க. உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா குறைச்சி போட்டுட்டு அப்பப்போ இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்குங்க. பாருங்கள், ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி இருக்குது. இது இப்போ நல்லா சுண்டி இந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க வாழைக்காயை இதில் சேர்த்துடலாங்க. இந்த மாதிரி சுக்கா செய்யும்போது வாழைக்காய் கொஞ்சம் பெரிய பீசஸாக இந்த மாதிரி போட்டுக்குங்க. அப்போ தான் சுக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. பெரட்டி விட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் நல்லா சிம்மில் போட்டுருணுங்க. சிம்மில் போட்டு நம்ம அப்பப்போ பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். சட்டியில் ஒட்டாத பதம் வந்துடணுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சென்டரில் உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். இந்த பக்கம் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் இப்போ நான் நல்லா அடுப்பை குறைச்சி போட்டுட்டேங்க. பாருங்கள், அந்த சட்டியில் கீழே ஒட்டியிருக்கிறதெல்லாம் நல்லா கரண்டியால் இந்த மாதிரி சுரண்டி எடுத்து விட்டுறலாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாங்க. கொத்தமல்லி இலை தூவிட்டுமே இதை நல்லா பெரட்டி விட்டுறணும். பாருங்கள், அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து இப்போ வாழைக்காய் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. சாம்பார், ரசம், பருப்பு, கீரை பருப்பு குழம்பு இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது இந்த ஒரு வாழைக்காய் சுக்கா செஞ்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா சுவை அபாரமாக இருக்குங்க. அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிடாதவங்க எல்லாருமே இந்த மாதிரி வாழைக்காய் சுக்கா இதெல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நான் காட்டின இந்த வாழைக்காய் சுக்கா, இந்த சமையல், சாம்பார், ரசம், பொரியல் இது எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பயனுள்ளதாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.